வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் வந்து அது சுயசாரத்தில் இருக்கும்போது சுயசாரம்னும் போது என்ன ஆகும்னா ஒரு ஆட்சி பலம் பொருந்திய ஒரு நிலையில் தான் சனி. ஸோ உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி இந்த டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்றைக்குமே வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத நபர்கள் நம்மை சந்தேகப்பட்டு நம்மளை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு, அவர் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வக்கரமாக வேலை விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது ஏதாவது வீடு புதுசாக கட்டணும், நம்ம வந்து புதுசாக வந்து வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் மேலே கொஞ்சம் வந்து அது பிரியங்கள் அதிகமாக இருக்கும். அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது அபரீதமான ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான புதன், அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிறைய ட்ராவல், வேலையில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதி வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் முதல்ல திங்கள் செவ்வாயில் சிறப்பாக இருக்கும். புதன் வியாழக்கிழமைகள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கும்போது உங்கள் பாசஸ் கிட்ட மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தந்தைக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியிலையும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது நிறைய பெரிய லாபங்கள், ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தேசாவில் சூரியன் வந்து 8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் பாசஸ் அப்பா சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து கண் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு டென்ஷன் தூசி விழுறதோ ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மகர லக்னமாக இருந்து சந்திரன் தேசாவது, சந்திரன் 7ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் சிறப்பாக இருந்தால் புதன் வியாழக்கிழமையிலேருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதிகள் புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள், சந்தோஷமாக ஏதாச்சும் பெரிய லெவலில் வந்து வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனம் செல்லும். புதுசாக வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கணுங்கிற யோகங்களும் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து ராகு தேசாவும், ராகு 2ல் இருக்கும்போது பிரம்மாண்டமான விஷயங்கள், இப்போ ஒரு விஷயத்தை வந்து பிரம்மாண்டமாக பேசுறது, பெரிய லெவலில் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்து குரு 3 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். குரு வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மகர லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். மற்றவர்கள் நம்ம மேலே சந்தேகப்பட்டு நம்மளை தெரியாமல் கேமரா வைக்கிறது, ஒரு ஆப் செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாகும் நம்மளை கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்தரங்கள். புதன் 6 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தந்தையுடைய விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க. அப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து கேது தேசம், கேது 8லிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து சுக்கிரன் தேசாபுரம் 5 10ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது
குழந்தைகளுக்கான விஷயங்கள் மற்றும் தொழில் ரீதியான புதிய தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய growth வரதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி எனக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி பார்க்க போகிறது யார் டென்ஷன் பார்ட்டி. ஸோ டென்ஷன் பார்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இது எனக்கு நடக்கல அது நடக்கலாம் ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற ஆட்கட்டில் யாருன்றதை தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருந்து 6, 8 வந்து சந்திரன் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன் பண்ணுற ஆட்களாகவும் மற்றவங்கக்கிட்ட வந்து அந்த குறை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, அவங்க யார்கிட்டையுமே ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. அதே மாதிரி இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய குறை சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பின்னாடி பேசுறது எல்லாமே இவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறைகளை வந்து பெருசாக எடுத்துப்பாங்க. எல்லார்ட்டையுமே குறை இருக்கும், எல்லாருமே வந்து 100% பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. பட் நம்ம எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து அந்த டார்க் ஷேடான பகுதிகளை நம்ம பார்க்க மாட்டோங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இவங்க வந்து அதை தான் மெயினாக பேசுவாங்க. இவர் சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, வீடு சரியில்லைங்க. இப்போ ஒரு வீடு கட்டினா கூட அது வீட்டில் இருக்க அவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்குங்க, இது அந்த குறையை வந்து ரொம்ப பெருசாக போதும். அப்போ வந்து அந்த வீட்டுடைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த குறை தான் பெருசாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே வந்து மனைவியாக அமையலாம், இல்லை பசங்களாக அமையலாம், அண்ணனாக அமையலாம், அப்பாவெல்லாம் அம்மாவாக அமையலாம். ஸோ இந்த மாதிரி அமைஞ்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம், வேறு வழியே கிடையாது. இவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியும் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க. யாருக்கெல்லாம் லக்னத்துலேருந்து 6, 8 வந்து சந்திரன் இருக்கோ சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து மற்றவங்களை டார்ச்சர் பண்ணி அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் அப்படியே குதறி எடுத்துருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட இருக்கவங்க வந்து அவங்க என்ன பேசினா கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதை போய் நீங்கள் அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் வச்சிங்கன்னா அதை வந்து இன்னொரு 200% அதிகம் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி விட்ருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லக்னத்தில் வந்து 6, 8 இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு என்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தவறான விஷயத்தில் வந்து நம்ம தலையை விட்டுக்கிட்டு ஐயோ அடிக்குதே குத்துதே குடையுதேங்கிறதை விட நம்ம வந்து அதை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சில உறவுகளை நம்ம விலக முடியாது. ஓகேங்களா, ஒரு பிள்ளையாக பிறந்துட்டு அது வந்து நம்மளை போட்டு திட்டிக்கிட்டும் கத்திக்கிட்டு இருக்குன்னா கூட தூக்கி போட முடியாது. மனைவி வந்துடுறாங்க, ஸோ மனைவி கத்திக்கிட்டு இருக்காங்க திட்டிகிட்டு இருக்காங்கன்னா சில நேரங்களில் அதையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் போது நாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போகிறது தான் புத்திசாலித்தனம். இது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா, சப்போஸ் அவங்க ஜாதக ரீதியாக அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் என்னட்டு இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில். அது வந்து அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டோ ஒய்ஃப் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் வழிய, இல்லைன்னா ரொம்ப டஃப்பான ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா வந்து அந்த 6, 8 வந்து கண்டிப்பாக உங்கள் ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டிங்கிறதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது. பெரிய டார்ச்சராக கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த வாரத்துக்கு 7 நாள் இருக்குன்னா அவங்க 2 நாள் சிரிப்பாங்க, 5 நாள் வச்சு செஞ்சுருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து டெஸ்டடு கேரண்டடு எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க நீங்களே இருந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம செய்ய தப்பாங்கிறது வந்து அவங்களா திருந்தினா தான், பட் ஆனால் அவங்களால இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் வந்து அவங்கள அந்த தசாபுக்தி அந்தரங்களாக அந்த சந்திரன் தசாபுக்தி அந்தரங்களாக நடந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு கம்முன்னு போகிறது தான் இதில் புத்திசாலித்தனம். அதுதான் பரிகாரம் தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. இதுக்கான ரெமெடியெலாம் கிடையாது. ஏன்னா வந்து அது என்ன சொல் இன்பில்ட்டு. ஸோ வெளியில் வரணும்னா நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு 5th பிளேஸ்மெண்ட் இப்போ வந்து 8 இருக்குன்னா 7 ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஸ்டோனுக்கான போட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகணும். அது உங்களுக்கு நெகட்டிவாக இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா எஸ்கேப் ஆக முடிய, இல்லைனா எஸ்கேப்பே ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.